Morning to an unknown person here. We have to speak about சொல்லுங்க தேவா. 5 minutes வந்து தேவா. என்னோட பர்சனல் லேப்டாப் தான்டா. பிரபா, விஷயம் தெரியுமா பிரபா? என்னது? அண்ணனுக்கு ஆன்சைட் கிடைச்சிருக்கு. ஏய், என்னடா ஆப்பிரிக்காவா? குட் ஒன். நீதான் வச்சது. தலைவி கால் பண்ணி 100 years. ஏன் எனக்கு இப்படி ஒரு மெயில்? வேற எந்த சபார்டினேட்ஸ் இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணினதே இல்ல. I've never felt this in this company before. This is not. May I come in? What's wrong with you, Mr. Vinod? I never expected this from you. How dare you do this? What's your problem? Look, what have you done? I'm not aware of this. Too smart. Now, Mr. Manager's marrying you. Why did you do this to me? I never expected this. You have spoiled your own reputation. உள்ள பேர்தானே தேடிடுவேனா? தேடிடுவானா? 10 நிமிஷம் ஆச்சு போய் நாளைக்கானோ. என்னடா பேஜ் மாதிரி வர என்னாச்சு? ஆன்சைட் இது கேன்சல் பண்ணிட்டாங்களா? நீங்க வேறங்க வேலையே போகுதுன்னு இருக்கு. நீங்க ஆன்சைட் பத்தி பேசுறீங்க. வேலை போகாத என்ன காமெடி பண்றீங்க? என்னாச்சு? மேனேஜருக்கு என்னோட மெயில் ஐடியில இருந்து ஏதோ மெயில் போயிருக்கு. என்ன ஃபார்வர்டா? ஹெச்ஆர் புடிச்சு எனக்கு கத்துன்னு கத்தி விட்டாங்க. மேனேஜருக்கு ஏதோ மெயில் போயிருக்கான். என்ன மெயில்? அதை சொல்றா. தெரியலங்க, அவங்கள திட்டி ஏதோ மெயில் போயிருக்கு. அது எப்படி போச்சுன்னு எதுன்னு தெரியல. ஹோம் மீடியில இருந்து அவங்க திட்டி மெயில் போயிருக்கா? தெரியலையே, அது எப்படி போச்சுன்னு தெரியல. பாஸ்வேர்டு யாருக்கும் தெரியாது. எப்படி போச்சுன்னு தெரியலையே எனக்கு. நீங்க அப்படிதான் மெயில் நான் ஏன் பாஸ் அதெல்லாம் அனுப்ப போறேன்? நான் அப்படிலாம் அனுப்பலைங்க. ஆனா அந்த மெயில் அனுப்பிச்சவங்க மட்டும் யாருன்னு எனக்கு தெரிஞ்சது அவள் தான் அவங்க. சரி வா, பிரேக் வந்து 1/2 hour ஆச்சு. நம்ம போய் வாங்க சம்பளத்துக்கு வேலை பார்ப்போம். என்னதான் அப்படி மெயில் அனுப்பிக்க கூடாது. சரி வா போலாம். எனக்கு இன்னும் தேவமன் டவுட்டாவே இருக்கு. தேவா ஏய், அவர் மட்டும் எப்படி சந்தேகம் கொடுக்குறேன்? நேற்று எத்தனை மணிக்கு மெயில் போச்சு? நேற்று ஈவினிங் 8:15 போல போச்சு மெயில். ஏய், 8:15 நம்ம எல்லாம் அவனை உட்காந்து டின்னர் சாப்பிடணும். என்ன பண்ணியா? ஒருவேளை சென்ட் லெட்டர் போட்டு அனுப்பிச்சிருந்தாருன்னா? அனுப்பிச்சது அவுட்லுக்ல. பில் கேட்ஸ் அவர் என்ன சித்து பார்ப்பேன்னா அவருக்கு மட்டும் சென்ட் லெட்டர் ஆப்ஷன் கொடுக்குறது. அவெல்லாம் அனுப்பிச்சிருக்க மாட்டாரு. ஹலோ பிரபா, ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்களா? உடனே என் கேபினுக்கு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன்? கரெக்ட். டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம மேனேஜரை திட்டி வினோதோட மெயில் ஐடியில இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. நேற்றுக்கு என்ன திட்டி எனக்கே ஒரு மெயில் வந்திருக்கு. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மேனேஜருக்கு வந்து மெயில் வந்தது தெரியும், பட் உங்களுக்கு மெயில் வந்தது தெரியாது. எனக்கும் டவுட்டாக தான் இருந்துச்சு. எப்படி அவன் ஐடியிலேருந்து மெயில் போச்சுன்னு தெரியல. அவன் யார்ட்டையும் பாஸ்வேர்டும் அந்த அளவுக்கு ஷேர் பண்ண மாட்டான். என்ன காயத்ரி, அவங்க எப்படி டீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி கேட்கணுமோ கேளுங்க. நீ தான் பண்ணுங்க, எங்களுக்கு தெரியும். நான் எதுக்குங்க அப்படி பண்ண போறேன்? ஹீஸ் மை ஃப்ரெண்ட். ஆனால் மோரோவர் அவன் பாஸ்வேர்ட் கூட யாருக்குமே தெரியாது. அவன் பாஸ்வேர்ட் எனக்கும் தெரியாது. நான் அப்படியே அவனோட மெயில் ஐடியில் அனுப்ப முடியும். என் ஐடியிலேருந்து போயிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். நீ தான் பண்ணிக்க எனக்கு தெரியும். சரி, ப்ரூஃப் இருக்குன்னா ப்ரூஃப் எங்க?
நீ ஒத்துக்கிட்டேன்னா கான்சிக்வன்சஸ் will be less. நான் பண்ணல, நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? நீங்க டவுட் பண்றதுக்கு முதல்ல அவன் டவுட் பண்றான்னு கேளுங்க. நீ தான் பண்ணன்றதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நீ பண்ணன்றத ஒத்துக்கிட்டீங்கன்னா கான்சிக்வன்சஸ் will be less severe. Otherwise I may have to fire you. நான் பண்ணல. எத்தனை தடவை நான் சொல்றது? டேய் நீ மாடா. நான் பண்ணலடா. பாஸ் நீங்க தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, தயவு செய்து ஒத்துக்கோங்க. நான் பண்ணல. நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறது is waste of time. I have no other option. I have to fire you. This is your last day in office. நான் தூக்குறேன். நான் தான் அனுப்பிச்சேன். என் பாஸ்வேர்டு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இல்ல உன் பாஸ்வேர்ட் தெரியாது. அது எப்படிங்க என் பாஸ்வேர்டு தெரியாம நீங்க எப்படி மெயில் அனுப்புவீங்க? அன்னைக்கு உன் ஆஃபீஸ் லேப்டாப்பை லாக் பண்ணாமலே நீ தேவா வீட்டுக்கு கிளம்பி போயிட்ட. நான் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி உன் லேப்பில் லாக்மீன்னு ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த சாஃப்ட்வேர் வச்சு உன் லேப்டாப்பை என்னோட ஐபேட்ல இருந்து ரிமோட் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீயும் தேவாவும் வீட்டுக்கு வந்தீங்க. அப்புறம் நம்மளாம் மேட்ச் பார்க்கும்போது நான் என் ஐபேடில் கேம் ஆடிட்டு இருந்ததா நீங்கள் நினச்சிங்க. ஆனால் உண்மையிலேயே நான் உன்னோட லேப்டாப்பை அங்கேருந்து அக்சஸ் பண்ணேன். உன்னோட அவுட்லுக்கில் நீ ஆல்ரெடி மெயிலை கான்ஃபிகர் பண்ணி வச்சுருந்த. ஸோ மெயில் அனுப்புறதுக்கு உன்னோட பாஸ்வேர்டு எனக்கு தேவைப்படலை. நான் தான் பண்ணேன். எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? யார் கண்டுபிடிச்சா? கண்டுபிடிச்சது நான் இல்லை, தேவா தான் கண்டுபிடிச்சாரு. வினோ அன்றைக்கி வெப்கேமில் ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தான். அப்போ என் கால் வந்ததும் அவன் எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு என் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான். அவன் வீட்டில் இல்லாதப்ப நீ அவன் ஆஃபீஸ் லேப்டாப்பை யூஸ் பண்ணதும் அதில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதை வச்சு தான் நீ இதை பண்ணியிருப்பேன்ட்டு கெஸ் பண்ணோம். அடுத்த நாள் மொதல் வேலையாக மேனேஜருக்கும் ஹெச்ஆருக்கும் இதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு இதை புரிய வச்சோம். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உன்னை மாட்டி விட்டுறதுக்காக போட்ட பிளான். ஹெச்ஆர் குச்சி எனக்கு கற்று விட்டாங்க. எனக்கு தேவா மேலே டவுட்டாகவே இருக்குது. ஆனால் அந்த மெயில் அனுப்பிச்சவங்க மட்டும் யாருன்னு எனக்கு தெரிஞ்சது அவள் தான். அவங்க நீ ஏன் இந்த மாதிரி பண்ண? அவன் ஃப்ரெண்டு தானே. நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன ரீசன் நான் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்களும் தான் காரணம் காயத்ரி. நீங்கள் கோபிகா நீங்கள் எல்லாருமே தான். ஃபஸ்ட்டு எனக்கு ஜாவா தான் நல்லா தெரியும். எனக்கு கொண்டு போய் ஆரக்கிளில் போய் ஒர்க் பண்ண வச்சிங்க. அவனுக்கு ஆரக்கிள் தான் நல்லா தெரியும். அவனுக்கு கொண்டு போய் ஜாவாவில் ஒர்க் பண்ண வச்சிங்க. ஸோ
என்னை போய் ஆர்க்குள்ளே போட்டது தான் சார். அதுக்கு ட்ரைனிங்காக நடக்க கொடுத்தீங்க. ட்ரைனிங்கும் சரியாக வச்சு பண்ணுறது. ஸோ என்னால் எனக்கு எதுவும் கற்றுக்க முடியல. அப்புறம் நான் அப்படி வந்து என்னோடய ஒர்க் நான் பண்ண முடியும். எதுவுமே தெரியாமல் நான் போய் நான் என்ன ஒர்க் பண்ணுவேன். அதே மாதிரி தான் அவனுக்கு ஜாவும் தெரியாது. அவனை போய் ஒர்க் பண்ணனா அவன் வந்து என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பித்தான். நான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். இப்படியே ஹெல்ப் பண்ண நான் பண்ண ஒர்க்குக்குலாம் அவனுக்கு தான் கிரெடிட்ஸ் போச்சு. ஸோ டீமில் வந்து அவனை தான் தூக்கி மேலே வச்சுருந்தீங்க. இப்போ கூட பாருங்கள், இப்போ ரீசெண்டாக வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கூட அவனுக்கு தான் கொடுத்தீங்க. இப்போது என்னையும் இந்த மாதிரி கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லாட்டி என்னோட ஸ்கில்லுக்கு வந்து நீங்கள் ஒர்க் கொடுத்துருந்தீங்கன்னா நானும் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணியிருப்பேன்ல. என்கிட்ட இருக்க கெப்பாசிட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கல. எத்தனை நாளைக்கு தான் வந்து என்னோட ஒர்க்குக்கு மற்றவங்க கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறது? எனக்கு இப்போ ஜாபால ஒரு ரிசோர்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்து எனக்கு தானே கொடுப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். சாரி.